அதான் நல்லத்தனமாக நான் யோசித்தேன். வேறு எதுவும் நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கல. அப்படியே நான் பின்னாடி நின்று அவனை உள்ளே விடாதீங்க, சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசித்தேன். இல்லையா? அப்படியே நான் பின்னாடி நின்று அவனை உள்ளே விடாதீங்க, சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசித்தேன். இல்லையா? தமிழ் சினிமாவில் பிரபல நடிகரான ரவி மோகன் தற்பொழுது தயாரிப்பாளர் என்ற அவதாரத்தை எடுத்திருக்கும் நிலையில் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த தயாரிப்பு நிறுவனம் தொடக்க விழாவிற்கு தனது தரப்பிலிருந்து அனைத்து சினிமா பிரபலங்களையும் அவர் அழைத்திருந்தார். இந்நிலையில் அந்த விழாவில் தொகுப்பாளினியாக இருந்த விஜய் பாவனா நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன் பல்வேறு திரைப்பிரபலங்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது யோகி பாபுவின் முன் வந்த பாவனா அவரை கோபப்படுத்தும் விதமாக அவர் கேட்ட கேள்விகள் தற்பொழுது இணையத்தில் வைரலாக பரவிக்கொண்டு வருகிறது. ரவி மோகன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் யோகி பாபு ஒரு புதிய படத்தில் நடிக்கவிருக்கும் நிலையில் அது தொடர்பான கேள்விகளை கேட்ட பாவனா அதன் பின்பு தற்பொழுது உங்களின் மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடுகிறது என்பதை இங்கே பதிவு செய்யவும் என்று அவர் கேள்வி கேட்டார். அதற்கு யோகி பாபுவோ அவரின் படம் நல்லபடியாக வர வேண்டும் என்றும் இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்றும் நான் வாழ்த்துகிறேன் என்று கூற, இருப்பினும் பாவனா யோகி பாபுவை விடாமல் உண்மையாகவே உங்கள் மனதில் என்ன ஓடுகிறது என்று சொல்லுங்கள் என்றும் உங்கள் மைண்டில் என்ன தற்பொழுது ஓடுகிறது என்றும் அவர் கேலியாக கோபமேற்றுவது போல அந்த கேள்வியை கேட்க உடனே கடுப்பாகிய யோகி பாபு பாவனாவிடம் அத்தனை பேர் முன்பாகவே நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி கிடையாது என்றும் என்னை பார்த்தால் சேர் கூட போடாதீர்கள் என்று நீ சொல்லுவ, ஆனா நான் அப்படி கிடையாது, உண்மையாவே நான் நல்லபடியா தான் யோசிக்கிறேன் அப்படின்னும் அத்தனை பேர் முன்னாடியும் யோகி பாபு கூற பாவனாவின் முகம் மாறியது. உடனே பாவனா சூழ்நிலையை சமாளிக்க நீங்கள் நல்லவர்தான் என்று கூற, இருப்பினும் திரும்பியும் பாவனாவை விடாத யோகி பாபு தன் பாணியிலேயே அவரை கலாய்த்து தள்ளினார். மைண்ட் வாய்ஸ் எப்பவுமே ரவி சார் என்னை நம்பி ஒரு படம் பண்ணுறாரு, அது பெருசாக வரணும், பெரிய ஹிட் ஆகணும், அவர் ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷன் ஆகணும்னு ஆசை. கண்டிப்பாக நடக்கும். இப்படி நல்லவராக நடித்தா மட்டும் என்ன, அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இருக்குது. அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்போ? அதான் நல்லத்தனமாக நான் யோசித்தேன். வேறு எதுவும் நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கல. அப்படியே நான் பின்னாடி நின்று அவனை உள்ளே விடாதீங்க, சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசித்தேன். இல்லையா? ஓகே, நீங்கள் ரொம்ப நல்லவர் தான், நல்ல மாதிரி தான் யோசிச்சு. அது கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு. அதுன்னா அப்படியே நல்லவர் தான், குழா சண்டை போடுற மாதிரி. தற்பொழுது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. தமிழ் சினிமாவில் யோகி பாபு தற்பொழுது நகைச்சுவை நடிகர் மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகராகவும் பல முக்கியமான திரைப்படங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கும் கலைஞராகவும் வளம் பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தான் பிரபலமாகுவதற்கு முன்னாடி எனக்கு ஒரு சேர் கூட வழங்கவில்லை என்று பாவனா தன்னை அவமானப்படுத்தியதையும் இந்த மேடையிலேயே போற போக்கில் யோகி பாபு கலாய்த்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.